சாட்டர்டே அன்னைக்கு பசங்களுக்கு சம்மர் கேம்ப் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி லஞ்சும் அப்படியே வெளியில் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இடம் தான் ஜமீன்தார் ரெஸ்டாரண்ட். அது வந்து கல்யாண் நகரில் இருக்குது. எங்கள் பிளேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் மால் ஆஃப் ஏஷியா. ஸோ இதுதான் அன்றைக்கி டே எங்களுக்கு பிளானாக இருந்துச்சு. ஜமீன்தார் ரெஸ்டாரண்ட்டில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம என்னெல்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் அன்லிமிட்டெட் நான்வெஜ் மீல் இருக்கும். ஃபோர்த்து ஃப்ளோரில் வந்து சென்னை கறி விருந்து. ஒவ்வொன்றுலேயும் ஒரு ஒரு மெனு இருக்கும். அதாவது பஃபே சிஸ்டம் தான். அந்த பஃபேயில் இந்தந்த வெரைட்டிஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே எழுதியிருப்பாங்க. நாங்கள் கீழே வரும்போதே பிளான் பண்ணிட்டோம். சரி சென்னை கறி விருந்தே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கொஞ்சம் வெரைட்டிஸ் கம்மி தான். சரி நம்மளுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஜமீன்தார் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே ரெஸ்டாரண்ட்டும் நல்ல ஆம்பியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் நம்ம உள்ளே போனதும் எனக்கு என்ன ஃபீல்னா, எப்பயும் இருக்க மாதிரி அந்த பஃபே நார்மலாக ஒரு நான்வெஜ் பஃபேயில் என்னென்ன இருக்கும், கபாப் இருக்கும், அதுக்கப்புறம் பரோட்டா இருக்கும், அதோட ஒரு சிக்கன் கிரேவியும் சிக்கன் பிரியாணி இருக்கும், ப்ளஸ் ரசம் ரைஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் போனோடனே கொத்து பரோட்டாவும் சிலோன் பரோட்டாவும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் ஸ்டார்டர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலாக அந்த சிலோன் பரோட்டா ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அதையே நான் செகண்ட் டைமாக சாப்பிட்டேன். ரஷ்ஷும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் போன அன்னைக்கு நாங்கள் சாட்டர்டே தான் போனோம், பட் அவ்வளோ ரஷ் கிடையாது. கீழே 2 ஃப்ளோர்லேயும் நல்லா ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் இருந்த ஃப்ளோரில் வந்து சாப்பிட்டு ஆள் கிளம்பிகிட்டே இருந்தாங்க. பட் எங்களுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. நல்லா பொறுமையாகவே சாப்பிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மேக்ஸிமம் அவ்வளோவா வேஸ்ட் பண்ண மாட்டோம் எந்த ஹோட்டல்ஸ்லேயுமே. அதனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே ஃபீல் ஆகல. பட் பையன்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தோம், இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. திண்டுக்கல் பிரியாணியும் சாப்பிட்டோம். ஓரளவுக்கு ஃபில்லிங் ஆகிடுச்சு. சரி ரைஸ் அண்ட் ரசம் போட்டு சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு, அது கொஞ்சம் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சு ரசம் சாப்பிட்டோம். ரசம் வந்து இதுவரையும் எனக்கு சாப்பிட்ட ஹோட்டல்ஸ்லேயே அந்த ரசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக நான் அவ்வளோவா ஸ்பைஸ் வந்து எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால போகிற ஹோட்டல்ஸும் பயங்கர செலக்டிவாக தான் நான் போகிறேன். ரொம்ப ஸ்பைஸ் இருக்க மாதிரி போகிறது கிடையாது. இந்த ஹோட்டலும் எனக்கு அவ்வளோவா ஸ்பைஸியாக ஃபீல் ஆகலை. இட் வாஸ் வொர்த் ஃபார் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.